இப்படி கை தட்டி காசு வாங்குறாள்னா மெட்ராஸ்ல ஒண்ணு விட்டுருந்தாங்க. நான் வந்துட்டேன். விட்டுருங்க, நான் போயிடுறேன் எங்க அப்பா வீட்டுக்கு. மூளை சரியில்லை நானா பிளேஸ் நான் விட்டுருங்க. நான் கை தட்டிட்டு சம்பாதிக்கிற வயிற்று குழப்பம் எனக்கு கட்டி கொடுத்து பிரச்சனை தாலி வரைக்கும் போட்டுருக்க பாருங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு விட்டான் கம்யூனிட்டி. அம்மா அப்பா எங்க இருக்காங்க? போய் விடலாமா? நான் போய்க்கிறேன். காசு வாங்க வேணா. யாரு என்ன பண்ணுவாங்களோன்னு பயந்து தன்னை திருநங்கன்னு கூறி சாலையோரம் சுற்றி திரிந்த பெண் இப்படி கை தட்டி காசு வாங்குறாள்னா பயப்படாதீங்கம்மா பயப்படாதீங்கம்மா நாங்க இருக்கோம்னு அந்த பெண்ணுக்கு தைரியம் கூறி முழுசா அந்த பெண்ணை இப்ப மாத்தி காட்டிருக்காங்க. என் பேரு கயல்விழி. மணல பாதிப்பாக ரோட்ல இருந்தேன். ஏன்னா அச்சய மரக்கட்டலால அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்ட பிறகு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. கொஞ்சம் நல்லாயிட்டு உடம்பு. என் ஃபேமிலிய பார்த்து ஊருக்கு அனுப்பிவிட போறாங்க. சந்தோஷமா போயிட்டு வரேன். அச்சயத்துக்கு ரொம்ப நன்றி. கடவுளின் தூதுவர்கள் மாதிரி வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காங்க. கயல்விழிங்கிற பெண்ணு தான் இந்த வீடியோல பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டு வீட்டை விட்டு சாலையோரமா சுற்றி தெரிஞ்சிருக்காங்க. சாலையோர வாசிகள் கொடுக்கிற சாப்பாடை சாப்பிட்டு தன்னோட வாழ்க்கையை ஓட்டி வந்திருக்காங்க. மேற்கொண்டு யாராவது நம்மளை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு பயத்துல நான் ஒரு திருநங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்காங்க. அப்போதான் அச்சயம் ட்ரஸ்ட் இவங்களை சந்திச்சிருக்காங்க. அப்போ அந்த பெண்ணு முதல்ல பயந்தாலும் பேசி புரிய வச்சு அவங்களோட முழு கதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ECRCங்கிற மணல காப்பகத்துல சேர்த்து அவங்களுக்கு சிகிச்சை அளிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு பிப்ரவரியில இவங்க மீட்கப்பட்டாங்க. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களை குணப்படுத்த உடற்பயிற்சி யோகான்னு பல வகையான சிகிச்சைகளை அளிச்சு முழுசா இப்போ அவங்களை மீட்டிருக்காங்க. ஆமாங்க, சாலையோரம் வாழ்க்கையை தொலைச்சி தெரிஞ்ச மணலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை இப்ப முழுசா குணமாக்கி அவங்க குடும்பத்தோட சேர்த்து வச்சிருக்காங்க. முன்ன பின்ன தெரியாத மனுஷனுக்கு உதவுற மனசு இருக்கு, அதுதான் சார் கடவுள். அதுதாங்க இங்க நடந்திருக்கு. முன்ன பின்ன தெரியாத ஒரு பெண்ணை விசாரிச்சு அவங்கள மீட்டு அவங்கள சிகிச்சையும் அளிச்சு குணப்படுத்தி அவங்க குடும்பத்தோட சேர்த்த இந்த ஒரு செயல் தான் இணையதளத்துல பலரையும் நிகழ வச்சிருக்கு.